ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் எப்படி மீன் குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் அண்ணனோட ப்ரிப்பரேஷன். ஸோ நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சூட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெந்தயமும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது விறகடுப்பில் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே ஸ்பீடாகவே குக் ஆகிடும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மீன் தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இது தேங்காயும் வெங்காயமும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயமும் தேங்காயும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் மசாலா கரியாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம மீன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி பொடியும் வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி பொடி. இது எங்கள் அம்மா கொஞ்சம் வறுத்து அரைச்சதுனால நமக்கு பிளாக் கலரில் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். பொடி கருகாமல் இருக்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் மாஸ்டர் தான். இது எல்லா ப்ரிப்பரேஷனும் நாங்கள் கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு லெவலுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கும். இதில் இதுக்கப்புறம் தான் நம்ம மீனை ஆட் பண்ணணும். ஸோ பாதி ஃபிஷ் ஃப்ரைக்கு பாதி ஃபிஷ் குழம்புக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வாங்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மீன் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு